ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் யூடியூப் சேனல் சேர்ஸ் வித் வைஷாக் சாலு vlogs. அப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். அதனால தான் காலத்து எந்திரிச்சோன்னே தலையை கூட சிவமாக வீடியோ எடுக்கிறேன். மார்னிங் ரொட்டீன் தானே, அப்போ எல்லாமே காமிக்கணும்ல. அதனால் பெட்டில் இருந்து எந்திரிச்சப்போவே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க ரெண்டு பேரையும் வெளியே எடுத்து வைக்கலாம். இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் செமையாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. வெளியே போகணும், வெளியே போகணும், வெளியில் கொஞ்சமாச்சும் வெட்டம் வந்தால் கூட வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, கத்திகிட்டே இருக்காங்க. அதனால் எங்களை ரெண்டு பேரை எடுத்து வெளியில் வைக்கலாம். வீட்டில் இன்னொருத்தர் கூட இருக்காங்க. இவங்க தான் சேனி. பார்த்தீங்களா, இவங்களுக்கு காலையில் ஃபுட் போடுறோம். சாப்பிடுங்க. இவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நம்ம ரியோவுக்கும் கோகோக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. அவங்களையும் கட்டி தொங்க போட்டுட்டோம். இனிமேல் நைட்டு தான் உள்ள எடுத்து வைக்கணும். வெளியில் ஏதாச்சும் வச்சு பூனை ஏதாச்சும் வந்துச்சுன்னா தெரியாதுல்ல. அதனால தான் நம்ம வீடு முன்னாடி 2 செடி வச்சுருக்கோம். அதில் தண்ணி ஊற்றணும். அது இவ்வளோ நேரமாக நான் ஊற்றலை. இல்லாட்டி காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ நான் மறந்துட்டேன். செடிக்கு தண்ணி ஊற்றணும். இவங்க வேறு கத்திக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. எப்பயும் இந்த டைமில் இருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் இப்படி தாவி குதிச்சு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை விட இம்பார்ட்டண்டான வேறு ஒன்றும் மறந்துட்டேன். ஏன்னா பல் தேய்க்கிறது. கால் தெரிஞ்சிச்சோடனே எல்லோரும் பல் தேய்ப்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பல்லே தேய்க்க போவேன். பல் தேய்ச்சதுக்கப்புறம் இனிமேல் கொஞ்சம் நேரம் டெரஸ் மேலே போய் நடக்கலாம். மொட்டை மாடி மேலே போய் நடந்துட்டு வரேன். ரொம்ப நேரம் நடக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் சும்மா நடந்துட்டு அப்படியே இறங்கிடுவேன். ஏன்னா வைஷாக் வேறு வீட்டில் இல்லை. ஏன்னா அவங்க ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாமா. அதனால் நான் போய் சும்மா நடந்துட்டு இறங்கி வந்துடுவேன். அவங்க வரதுக்கு டைமுக்கு முன்னாடியே இறங்கி வந்துடுவேன். அப்போ போய் பல் தேய்ச்சிட்டு டெரஸ் மேலே போகலாம். வாக்கிங் போகிறதுக்கு மேலே வந்துட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா குப்பை வண்டி வந்துச்சு. குப்பையெல்லாம் கொட்டிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டேன். இனிமேல் இப்போவே 7:45 ஆயிடுச்சு. 7:45. அதனால் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு கிளம்பி போயிடலாம். இல்லாட்டி 7:30க்கெல்லாம் வந்துடுவேன். இன்றைக்கி குப்பை வண்டி வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் சீக்கிரமாக நடந்துட்டு வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அப்போதைக்கு வைஷாக் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கும் சமைச்சு வச்சு சாப்பிடலாம். வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். டெய்லி ஹாட் வாட்டர் குடிக்க மாட்டேன். எனக்கு எந்திரிச்சோன்னா ஹாட் வாட்டர் குடித்தா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் குடிப்பேன். அப்போ கூட பிரச்சனை இல்லை. அது எந்திரிச்சோன்னா குடிக்கும்போது உமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நான் டீயாக இருந்தாலும், தண்ணியாக இருந்தாலும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே சாப்பிடுவேன். இனிமேல் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சமைக்கிறதுக்கு போகலாம். வைஷாக் வந்துட்டாங்க. ஹாய் சொல்லுங்கள் வைஷாக். வைஷாக் ஜிம்முக்கு போய் டயர்ட் ஆகிட்டிங்களா? வைஷாக் டயர்ட் ஆகிட்டாங்களா? இனிமேல் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கலாம். நானும் அப்போ உட்காந்துருந்தது தான். எந்திரிக்கவே இல்லை. ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே உட்காந்து இருந்துட்டேன். இனிமேல் தான் சமைக்க போகலாமா? சமைச்சு சாப்பிட்றோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் டயட்டு, அதனால் எக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் எக்கு கொடுக்கவே இல்லை. 2 எக்கையும் வைஷாக்கே சாப்பிட்றாங்க. அதான் வைஷாக்கு. இது ஒரு குட்டி பீஸ், பார்த்தாலே தெரியும். இது ஒரு குட்டி பீஸ் தான். இதை போய் இந்த சார் பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு போய்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒர்க் அவுட்டில் எப்படி பண்ணீங்க? ஒர்க் அவுட் மாதிரி பண்ணேன். என்னோட சட்னி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரி, சாப்பிடாதீங்க, கொடுத்துங்க. இந்த ஒரு தோசை எப்படியே கொடுக்க போகிறேன். சரி, அப்போ நான் சாப்பிட்டுட்டு வரோம். சொல்லுங்கள். வைஷாக் நம்மளோட ரியோக்கும் கோகோக்கும்
ஃபுட் வச்சுருக்காங்க. என்ன ஃபுட் வச்சுருக்காங்கன்னா எக் ஒயிட் தான் வச்சுருக்காங்க. தெரியுது மறைக்காத. எக் ஒயிட் தான் வச்சுருக்காங்க. அது சாப்பிடுமா இல்லையான்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் எக் ஒயிட். வைக்க சொன்னாங்க, வச்சுருக்கோம். சாப்பிடுன்னா சாப்பிட்டு இல்லாட்டி டைம் இப்போ வந்து 10:15 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இனி மதியத்துக்கு சமைக்கணும். ஏன்னா மேபி வந்து வைஷாக் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். அதனால கொஞ்சம் நேரமாக சாப்பாடு சமைக்கலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பெருசாக எதுவும் இல்லை, பாசிப்பயிறு குழம்பு, அப்புறம் வைஷாக் டயட் இருக்கிறதுனால எக்கு, அது மட்டும்தான். அப்புறம் ஒரு பொரியலும் வைக்கணும். அவ்வளோதான். லஞ்சு அதோட முடிஞ்சுது. இனிமேல் லஞ்சு சமைக்கணும். வைஷாக்கு வந்து ஆஃபீஸில் கிளப்பி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலைன்னா, நமக்கு தெரியுதா, துணி நிறையா கிடக்கு. அந்த துணியெல்லாம் வந்து மடித்து வைக்கணும். மடித்து வச்சதுக்கப்புறம் குளிக்கணும். நான் வந்து வேலையெல்லாம் முடித்த உடனே குளிச்சுடுவேன். ஏன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணாமல் சும்மா குளிச்சுட்டு தான் படுப்பேன். இனிமேல் நம்மளுக்கு என்ன வேலைன்னா சமைக்கணும். விளான்னு பேசிகிட்டு இருக்காங்க, போய் சமைக்கலாம். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ஜிம்முக்கு போயிருக்காங்க. அதனால டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மேடம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே அந்த 2 லவ்வர்ஸும் அப்படியே பறந்துட்டு இருக்காங்க. இங்கே லவ்வர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே போனேன். காலத்து சமைச்சதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாசிப்பயிரை வந்து குக்கரில் அரைக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி சாப்பாடும் வந்து ஊற வச்சுருக்கேன். இனிமேல் இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தாளித்து வச்சா குழம்பு ரெடி. சாப்பாடும் வச்சா சாப்பாடு ரெடி. கொஞ்சம் அங்கே பொட்டேட்டோ இருக்குது. பொட்டேட்டோவும் வச்சு பொரியல் வச்சு முடிச்சிடலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து போமோகிரானேட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஒரு தூக்கம் முடிச்சு ஜிம்முக்கு போய் மறுபடியும் ஒரு தூக்கம் முடிச்சுட்டு மதியத்துக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. நான் இப்போ தான் வந்து உக்காந்துருக்கேன். இனிமேல் போய் குளிக்கணும். அவ்வளோதான் வேலை, எல்லாமே முடிஞ்சுது. கொஞ்சம் துணி மடித்து வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது இனிமேல் ஈவினிங் போல் தான் மடிக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் ஈவினிங் போல் எல்லாம் மடித்து வச்சு வேலையை முடிச்சிடலாம். என் ஹஸ்பண்டை காமிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டு இருக்காங்க. வைஷாக் வந்து எப்போ தூங்கினீங்க? ஒரு 11 மணிக்கு தூங்கிட்டேன். பொய் சொல்கிறாங்க. 9:30க்கு தூங்கிட்டு 12:30க்கு எந்திரிக்கிறாங்க. நேற்று 10 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துட்டு 9:30க்கு சாப்பிட்டீங்களா? 9:30க்கு படுத்து தூங்கிட்டு 12 மணிக்கு முடிச்சிருக்காங்க என் புருஷன். யாரம்மா புருஷன். அப்போது வேலையெல்லாம் வந்து முடிஞ்சுது. இனிமேல் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இனி வேறு வேலை எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். அப்போ போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நிம்மதியாக, சந்தோஷமாக போகும். அறக்க பறக்க ஓடி அப்படியெல்லாம் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. மெதுவாக செஞ்சால் போதும். குளிச்சு முடிச்சுன்னா வேலையும் முடிஞ்சுது, மார்னிங் ரொட்டீனும் முடிஞ்சுதா, அவ்வளோதான். அப்போ வந்து வீடியோ வைண்டப் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.